ஜீவனுள்ள தேவனுடைய குமாரரும் நம்முடைய அருமை நேசருமா இருக்கின்ற நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அன்பின் நாமத்தினாலே தேவனுடைய சமூகத்திலே கூட்டி சேர்க்கப்பட்டுள்ள அனைத்து சகோதர சகோதரிக்கும் கிறிஸ்துவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்களை முதலாவது தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் கொடுத்த ஒரு மாபெரும் ஒரு கிருபை, அவர் கொடுத்த ஒரு இரக்கம். நாம் தொடர்ச்சியாக வேதத்தில் இருக்கக்கூடிய மிக உன்னதமான வேத பாடங்களை நம்ம ஒவ்வொரு வாரம் தோறும் கற்றுக்கொண்டு வருகிறோம். சோ அதன் அடிப்படையில பாத்தீங்கன்னா கடந்த சில வாரங்களாகவே நாம் பார்த்து வருகிற ஒரு பாடத்துடைய தலைப்பு என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, சிறிய புஸ்தகத்திலிருந்து பெரிய சத்தியங்கள் அப்படிங்கக்கூடிய ஒரு தலைப்பின் கீழாக நாம் அநேக வேத பாடங்களை கற்றுக்கொண்டு வருகிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, சோ தேவனுடைய ஒரு கிருபை அப்படின்னு சொல்லலாம். நம்ம இந்த சிறிய புஸ்தகங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கூட அதுல 4 விசேஷமாக புதிய ஏற்பாடுல இருக்கக்கூடிய புஸ்தகங்களை நம்ம கவனிச்சிருந்தோம். சோ முதல் புஸ்தகம் பாத்தீங்கன்னா பிலமோன், அப்போ ரெண்டாவது பாத்தீங்கன்னா 2 யோவான், அதுக்கப்புறம் 3 யோவான் மற்றும் யூதா. சோ இந்த 4 நிருபங்களை தான் நம்ம தொடர்ச்சியாக நம்ம ஒவ்வொரு வாரம் தோறும் பார்க்கலாம் அப்படிங்கிறது நாம் தீர்மானிச்சிருந்தோம். அதன் அடிப்படையில கடந்த வாரம் நம்ம பாத்தீங்கன்னா பிலமோனுக்கு எழுதின நிருபத்தை நம்ம கடந்த ஒரு 5 வாரங்களாக நம்ம தியானிச்சோம். அதுல இருக்கக்கூடிய கருத்துக்களை நம்ம என்ன பண்ணோம்னா உள்வாங்கணும் அப்படின்னு பார்த்தோம். சோ கட்டாயம் உங்களுக்கு நினைவில் இருக்கும் அப்படிங்கிற ஒரு விசுவாசத்தோடு கூட சோ இந்த நாள்ல பாத்தீங்கன்னா ஒரு புதிய ஒரு புஸ்தகத்தை நம்ம ஓபன் பண்றோம். சோ பிலமோனுக்கு அடுத்து நேரடியா பைபிள்ல தேவன் ஆர்டரா கொடுக்குற ஒரு புஸ்தகம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 யோவான் புஸ்தகத்தை நம்ம பார்க்க போறோம். சோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த 2 யோவான்ல இருக்கக்கூடிய ஒரு அறிமுக வகுப்பு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஒரு கண்டென்ட், அதாவது அப்போஸ்தலனாகிய யோவான் கொடுக்கக்கூடிய ஒரு கிரீட்டிங்ஸோட இன்னைக்கு பாடத்தை நம்ம முடிக்க போறோம். சோ முதல்ல நல்லா நம்ம கவனிக்கலாம் அன்புக்குரிய சகோதர சகோதரியே. இதுக்கு முன்பாக நாம் பார்த்த ஒரு நிருபம் பாத்தீங்கன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் பிலமோன் அப்படிங்கக்கூடிய ஒரு சகோதரனுக்கு எழுதின ஒரு நிருபத்தை நம்ம பார்த்திருந்தோம். அதை போலவே இது கூட பாத்தீங்கன்னா ஒரு தனிப்பட்ட ஒரு சகோதரிக்கு எழுதின ஒரு நிருபமாகத்தான் நம்ம நேரடியா வார்த்தைகளை கவனிக்கிறோம். அப்போஸ்தலனாகிய யோவான் பாத்தீங்கன்னா அம்மாள் அப்படிங்கக்கூடிய ஒரு சகோதரிக்கும் அவருடைய பிள்ளைகளுக்கும் எழுதுகிறதாவது அப்படிங்கிறது தான் நம்முடைய தமிழ் வாசகத்தில் நம்ம படிக்கிறோம். சோ அப்படி என்ன அவர் எழுதுறார், அம்மாளுங்கிறவங்க யாரு, அம்மாளுடைய பிள்ளைகள் யாரு, என்னதான் அப்போஸ்தலனாகிய யோவான் இந்த ஒரு காரியத்தை இந்த புஸ்தகத்துல சொல்ல வர்றார். மிக சிறிய புஸ்தகமா இருக்கு, இந்த புஸ்தகத்துல நமக்கு என்ன பெரிய சத்தியங்கள் இருக்கு அப்படிங்கிற நம்முடைய அநேக கேள்விகள், அநேக ஒரு எதிர்பார்ப்புகள் பாத்தீங்கன்னா இந்த புஸ்தகத்துல பாத்தீங்கன்னா நிறைய ஆழமான சத்தியங்கள் தேவன் மறைச்சு வச்சிருக்காங்க. சோ ஒவ்வொரு வசனமா நம்ம படிக்கும்போது கட்டாயம் இதுக்குண்டான விளக்கங்களை தேவன் நமக்கு வெளிப்படுத்துவார் அப்படிங்கிற ஒரு விசுவாசத்தோடு கூட நாம் தொடர்ந்து இந்த விஷயங்களுக்குள்ளாக நம்ம கடந்து போலாம். சோ நல்லாவே தெரியும், அப்போஸ்தலனாகிய யோவான் குறிச்சு ஒரு அறிமுகம் கொடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆதி காலத்துல நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடைய வாழ்க்கை வரலாறு, இன்னும் சொல்ல போனா அவருடைய ஊழிய காரியங்களை குறிச்சு விசேஷமா 4 சகோதரர்களுக்கு தேவன் விளக்கமா எழுதுறதுக்கு வாய்ப்பு கொடுத்தார். அதான் நம்ம புதிய ஏற்பாட்டுல பாக்குறோம். 4 சுவிசேஷங்கள் அப்படின்னு பாக்குறோம். 4 சுவிசேஷகர்களுமே, இன்னும் சொல்ல போனா அந்த சுவிசேஷம் எழுதின 4 பேருமே பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவோடைய வாழ்க்கைய ஒவ்வொரு கோணத்துல அவர்கள் எழுதுறாங்கன்னு பாக்குறோம். சோ முதலாவது நம்ம பாக்குறது பாத்தீங்கன்னா மத்தேயு. சோ மத்தேயு யாரு, இவர் என்ன எழுதுறாரு அப்படின்னு பார்க்கும் பொழுது மத்தேயுடைய புஸ்தகம் நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா அதுல பழைய ஏற்பாட்டு காலத்துல இருக்கக்கூடிய நிறைய தீர்க்க தரிசனங்கள்ல அவர் என்ன பண்ணுவார்னா கோட் பண்ணுவார். இன்னும் விசேஷமா சொல்ல போனா, அதாவது வர இருக்கிற மேசியா ஆல்ரெடி வந்துட்டார், அவர்தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்படிங்கிற காரியத்தை அநேக இடங்கள்ல ஏசாயாவினால் சொல்லப்பட்டது நிறைவேறிடுச்சு, சகரியா தீர்க்கதரிசி சொன்னது நிறைவேறிடுச்சுன்னு சொல்லி பழைய ஏற்பாடுல இருக்கக்கூடிய தீர்க்க தரிசனங்களை மத்தேயு என்ன பண்ணுவாருன்னா ரெஃபர் பண்ணி ரொம்ப தெளிவா அவர் சொல்லி கொடுப்பார். இயேசு கிறிஸ்து தான் மேசியாங்கிறத அவர் விட்னஸ் பண்ணுவார். இது ஒரு கோணம். சோ இந்த 4 சுவிசேஷத்துல அடுத்து பாத்தீங்கன்னா மார்க். சோ மார்க் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் ஒரு சீஷன், அப்போஸ்தலன் கிடையாது. மார்க் பாத்தீங்கன்னா அப்போஸ்தலனாகிய பேதுரு கிட்ட கேட்டு கேள்விப்பட்ட சில விஷயங்கள், அவர் பார்த்த சில விஷயங்கள் என்ன பண்றாருன்னா அவருடைய அந்த சுவிசேஷத்துல எழுதுவார். அதுல விசேஷமா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய எந்த ஐடென்டிட்டி அவர் எழுதுவார்னு பாத்தீங்கன்னா, இந்த பூமியில நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு தாழ்மையான ஒரு ஊழியக்காரனாக வந்தார், அவர் எப்படி ஊழியம் பண்ணார் அப்படிங்கிறத அதிகமா என்ன பண்ணுவார்னு பாத்தீங்கன்னா மார்க் எழுதுவார். சோ அடுத்ததான் பாத்தீங்கன்னா லூக்கா. இவர் ஒரு வைத்தியன். லூக்காவுடைய ஆங்கிள் பாத்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் புறஜாதி ஜனங்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு கனெக்ஷன். அவர் எந்த அளவுக்கு புறஜாதி ஜனங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்திருக்கார்,
அவர்களை மையப்படுத்தி என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருக்கார், சமாரியனை குறிச்சாகட்டும், லாசரு ஐஸ்வர்யவான குறிச்சாகட்டும், இன்னும் அநேக காரியங்கள் வந்து பாத்தீங்கன்னா லூக்கா எழுதின இந்த சுவிசேஷத்துல நம்ம பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து ஒரு தேவ குமாரனா இருந்தும் பூமியில மனுஷனா வரும்போது எப்படி அவர்னால ஒரு பரிபூர்ண மனுஷனுக்கு உண்டான வாழ்க்கையை வாழ முடிஞ்சது, அவர் எப்படி வாழ்ந்தார் அப்படிங்கிறத ரொம்ப அருமையா தன்னுடைய கோணத்திலிருந்து பார்த்து லூக்கா எழுதுறத நம்ம கவனிக்கிறோம். சோ ரொம்ப முக்கியமா இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 2 யோவான் நிருபத்தை எழுதின அப்போஸ்தலன் ஆகிய யோவான். நம்ம யோவான் பார்க்கும்போது புதிய ஏற்பாட்டுல விசேஷமா 2 பேர் இருக்கிறாங்க. ஒருத்தர் யோவான் ஸ்நானகன், அவர் தெரியும் இயேசு கிறிஸ்துக்கு வழியை ஆயத்தம் பண்ணவர், அவர் இந்த புஸ்தகத்தை எழுதல. அப்போஸ்தலனாகிய யோவான் தான் என்ன பண்றாருன்னா இந்த புஸ்தகத்தெல்லாம் எழுதுறாரு. சோ அப்போஸ்தலனாகிய யோவானுடைய கோணம் நீங்க நல்லா கவனிச்சீங்க அப்படின்னா, அவர் அந்த யோவான் புஸ்தகத்திலேயே எடுத்தோடனே டாக்டரின் அவர் மையப்படுத்துவார். இயேசு கிறிஸ்து முன்னாடி எப்படி இருந்தார் நம்ம பாக்குறோம். நம்ம திருத்துவம் பாடத்துல கூட பார்ப்போம், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது என்றும் இருக்குன்னு சொல்லி வசனம் பார்க்கிறோம். சோ அதெல்லாம் தெளிவா நம்ம விளக்கங்கள் படிச்சிருக்கோம். சோ யோவானுடைய கோணம் என்னன்னா, இயேசு கிறிஸ்துடைய முன்னாடி இருந்த நிலைமை என்ன, அவர் இப்ப என்ன நிலைமையில வந்திருக்கிறாருங்கிறத ரொம்ப தெளிவா எழுதுவார். இன்னும் ஆழமா நம்ம சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் டாக்டரினை ரொம்ப டச் பண்ணுவார். அவர் அன்பான சீசன் தான், ஆனா சத்தியத்துல ரொம்ப ஷார்ப்பா இருப்பார். அவர் என்ன சொல்லுவாருன்னா, இயேசுவே தேவனுடைய குமாரன் அப்படிங்கக்கூடிய இந்த கருத்தை அநேக நிருபங்கள்ல அவருடைய சுவிசேஷங்கள்ல அவர் மையப்படுத்தி எழுதுறத நம்ம கவனிக்கிறோம். யோவான் எழுதின நிருபங்கள் நம்ம பார்க்கிறோம், 1 யோவான், 2 யோவான், 3 யோவான் நிருபங்கள்லாம் பார்க்கும்போது அந்தி கிறிஸ்துவ குறிச்சும் அவர் அதிகமாக எழுதுவார். டாக்டரினல் பாயிண்ட்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா அவர் எழுதுறத நம்ம கவனிக்கிறோம். முதல் அறிமுகம் வச்சுக்கலாம். அப்போஸ்தலனாகிய யோவான் எப்படி மற்ற சுவிசேஷர்களை காட்டிலும் ஒரு வித்தியாசமான ஒரு பின்னணியை அவர் வச்சிருக்காரு நம்ம பார்க்கிறோம். இன்னும் நம்ம சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின அவருடைய நிருபங்கள்ல விசேஷமா சுவிசேஷம் இயேசு கிறிஸ்து பத்தி எழுதும்போது நம்ம அதிகமா மெமோரியல் டைம்ல பஸ்கா காலப்பகுதிகளில் யாருடைய புஸ்தகத்தை தான் அதிகமா ரெஃபர் பண்ணுவோம்னு பாத்தீங்கன்னா, அப்போஸ்தலனாகிய யோவான் புஸ்தகம் தான் ரெஃபர் பண்ணுவோம். ஒரு ஆர்டரா அந்த கடைசி 6 நாள் என்ன நடந்துச்சு, அதே போல கானா ஊர்ல அவர் எப்படி இந்த தன்னுடைய முதல் அற்புதத்தை பண்ணினார், இந்த மாதிரி அநேக நுணுக்கமான, இன்னும் சொல்ல போனா மற்ற ஆத்தர்ஸ் சொல்லாத சில கருத்துக்கள் தேவனுடைய கிருபையின்படி யார் சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்போஸ்தலனாகிய யோவான் நம்ம பார்க்கிறோம். சோ இது மாத்திரம்தான் இவர் ஒரு விசேஷம் அப்படின்னு சொல்றோமா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல, இன்னும் அநேக விசேஷங்கள் இருக்கு. அப்போஸ்தலனாகிய யோவான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட இருந்த ரொம்ப க்ளோஸான அப்போஸ்தலர்கள்ல ஒருத்தர். நமக்கு தெரியும், நம்முடைய ஆண்டவர் எங்க போனாலுமே அவர் கூட 3 அப்போஸ்தலர்கள் இருப்பாங்க. நம்ம பாக்குறோம், பேதுரு, யாக்கோபு, யோவான் பாக்குறோம். அப்போஸ்தலனாகிய பேதுருவும் நிருபம் எழுதியிருக்காரு. அதே போல வந்து பாத்தீங்கன்னா யாக்கோபும் ஆண்டவரோட இருந்திருக்கிறாரு, அவரும் சில விஷயங்கள் பண்ணியிருக்காரு. யூதாவும் நிருபம் எழுதியிருக்கிறாரு. இவரும் வந்து பாத்தீங்கன்னா 12 பேத்துல ஒருத்தர் தான். ஆனா அதாவது யூதா நிருபமாகட்டும், இன்னும் சொல்ல போனா யூதா அப்போஸ்தலன் கிடையாது, அதாவது யூதா நிருபமாகட்டும், யாக்கோபு நிருபமாகட்டும், பேதுரு எழுதின நிருபமாகட்டும், இந்த எல்லா நிருபங்களை காட்டிலும், அதே போல நீங்க அப்போஸ்தலனாகிய பவுல் எடுத்துக்கலாம், பவுலுடைய நிருபங்களை காட்டிலும் அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின இந்த நிருபங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு யூனிக்கான சில இன்ஃபர்மேஷன்ஸை நமக்கு அவர் கொடுத்துட்டே இருப்பார். அதுக்கு நம்ம எப்படி புரிஞ்சுக்க கூடாதுன்னா, அதாவது பவுல் பேதுரு எழுதின புஸ்தகத்தை காட்டிலும் இவர் தனி சிறப்பு மிக்கவர் அப்படின்னு புரிஞ்சுக்க தேவையில்லை. பவுல் பேதுரு எழுதக்கூடிய இந்த காரியங்கள்ல இன்னும் சொல்ல போனா டாக்டரினல் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப ஸ்பெஷலா தனித்துவமா அவருடைய எழுத்துக்களை ரொம்ப தெளிவா என்ன பண்றாருன்னா அப்போஸ்தலனாகிய யோவான் பதிவு பண்றார். இன்னும் விசேஷமா நம்ம இவருடைய ரைட்டிங் ஸ்டைல், அப்போஸ்தலனாகிய யோவானுடைய இந்த எழுத்துக்களை நம்ம கவனிக்கும் போது இவர் 2 விஷயங்களை அவருடைய நிருபங்களை ரொம்ப டச் பண்ணுவார். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹார்ட் அண்ட் எமோஷன்ஸ் சொல்லலாம். அதாவது ஒரு கிறிஸ்தவனுடைய இருதயத்தையும் அந்த கிறிஸ்தவனுடைய இருதயத்திலிருந்து வெளிப்படக்கூடிய அந்த உணர்வுகளையும் ரொம்ப டச் பண்ற மாதிரி சில அநேக நுணுக்கமான வார்த்தைகளை அவர் பயன்படுத்துவார். நம்ம நிறைய இடங்கள் நம்ம பார்க்கிறோம், எல்லா சப்ஜெக்ட்லயும் சில கன்க்ளூஷன் வசனங்கள் கொடுப்போம். சகோதர அன்பு
அப்படிம்போம். சகோதர அன்புக்கு சில வசனங்கள் சொல்லுவோம். தன் சகோதரனை, அதாவது பொல்லாங்கனால் உண்டாயிருந்து இல்லைங்களா, தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல இருக்க வேண்டாம். எழுதினது யாரு? அப்போஸ்தலனாகிய யோவான். அதே போல சகோதரத்துவத்தை மையப்படுத்தி நாம் இன்னைக்கு ஜீவன் பெற்றுக்கிறோம் அப்படின்னா நாம் சகோதரத்துல அன்பு கூறனாலதான் ஜீவன் பெற்றுக்கிறோம். நாம் சகோதரனுக்காக ஜீவனையும் கொடுக்கணும், அதுக்கு நம்ம கடனாளியா இருக்கிறோம் அப்படிங்கிற அந்த எமோஷன்ஸ், அந்த ஒரு உணர்வு, அதையும் யார் டச் பண்றாங்கன்னா அப்போஸ்தலனாகிய யோவான் தான். அன்புக்குரிய சகோதர சகோதரிகள், இன்னும் விசேஷமா இவருடைய இன்னொரு சிறப்பை நம்ம பார்க்கும் பொழுது, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ரொம்ப தெளிவா இவருக்கு ஒரு காட்சி காமிக்கிறார். இவர் பத்மோஸ் தீவில் இருக்கும்போது பின்னாடி அவருடைய சபையின் பிள்ளைகளுக்கும் உலகத்தில் இருக்கக்கூடிய நிகழ்வுகளுக்கும் தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமியில ஸ்தாபிக்கப்படும் போது என்னெல்லாம் நிகழுது அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா ஒரு விஷன்ல நம்முடைய ஆண்டவர் யாருக்கு தான் வெளிப்படுத்தினார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்போஸ்தலனாகிய யோவான் தான். சோ நம்ம அநேக நிருபங்கள், நம்ம பவுல் அப்படிங்கும் போதே நமக்கு ஒரு ஸ்பெஷல் பாக்குறோம், நிறைய நிருபங்கள் எழுதியிருக்கார். அதே போல பேதுருவை அடிக்கடி நம்ம தியானிப்போம். ஏன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடைய சம்பவங்கள்லாம் பார்க்கும்போது முதல்ல பேதுரு எழுந்து சில விஷயங்கள் பேசுறாரு, அப்படி இப்படிலாம் நிறைய பார்ப்போம். அதே டைம்ல இங்க ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டியது, அப்போஸ்தலனாகிய யோவானுடைய செயலை பார்க்கும்போது அங்க இருதயத்துடைய உணர்வுகளும் அதிகமா டச் பண்ணுவாரு. ஏன்னா அவரு நேச்சரே அந்த மாதிரிதான். அதே போல டாக்ட்ரினல், அதாவது சத்தியம், வேத வசனம் சொல்லக்கூடிய கான்செப்ட எங்கேயுமே டீவியேட் ஆகாம ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்ம நம்பணும் அப்படிங்கிறதுலயும் அவருடைய எழுத்துக்கள் ரொம்ப ஆழமா இருக்கும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்னும் விசேஷமா நம்ம சொல்லணும்னா ஆதிகால சபையில ரொம்ப நாள் உயிரோட வாழ்ந்து ஒரு இயற்கையாக ஒரு மரணம் எய்தினவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அப்போஸ்தலனாகிய யோவான். சோ இன்னும் நமக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா ஆதிகால சபைக்கே ஒரு அருமையான ஒரு மூத்த சகோதரன், ஒரு என்ன சொல்றதுன்னா வீட்டுல ஒரு நல்ல அறிவுரை சொல்லக்கூடிய ஒரு அருமையான தாத்தா மாதிரி இருந்திருக்கார். இவருடைய கடைசி நாட்கள்லாம் நம்ம பார்க்கும்போது இவரால டிராவல் பண்ண முடியல, இவருடைய சரீரம் ஒத்துழைக்கல. இவரை கூடையில வச்சு அங்க இருக்கக்கூடிய சீஷர்கள் ஒவ்வொரு இடங்களுக்காக கூட்டிட்டு போயிருக்கிறார். அப்படியெல்லாம் போய் நிறைய ஆலோசனைகளை, நிறைய வார்த்தைகளை சபையின் பிள்ளைகளுக்கு என்ன பண்ணியிருக்காருன்னா அவர் கற்றுக் கொடுத்திருக்காருன்னு பாக்குறோம். அப்படின்னா இங்க நம்ம எப்படி பாக்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த நாள்ல கூட அப்போஸ்தலனாகிய யோவான் நமக்கு சொல்லக்கூடிய இந்த கருத்துக்கள், இந்த சத்தியங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம கூடவே இருக்கக்கூடிய, ஏன்னா ஆதிகால சபைக்கு அப்படிதான், ரொம்ப பெரியவர், அப்போஸ்தலன்ல ஒருத்தர், ஒரு அருமையான ஒரு கிராண்ட் ஃபாதர் மாதிரி அந்த ஒரு மெச்சூர்டான ஒரு சகோதரனா இருந்து சபைக்கு தேவையான ஆலோசனைகள் என்ன பண்ணாருன்னா கொடுத்துட்டே வந்தார். பின்னாட்கள் அவருடைய ஊழியம் ரொம்ப பிரயோஜனமா இருந்துச்சுன்னு கூட நம்ம சரித்திரங்கள் எல்லாம் பாக்குறோம். சோ இந்த அப்போஸ்தலனாகிய யோவான் இப்ப நம்ம பார்க்கும்போது ஒரு தாத்தாவுடைய ஒரு ஃபிகர்ல பாக்குறோம். ஆனா ஒரு சிறு வாலிபனா இயேசு கிறிஸ்து கூடவே அவருடைய மார்புல சாஞ்சிட்டு இருந்த ஒரு அன்பான சீஷன். சோ அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு இன்னொரு பேர் நம்ம கொடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவோடைய இருதயத்துக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு அப்போஸ்தலன். வசனம் கூட நம்ம படிக்கலாம், சகோதரி வாசிங்க. யோவான் 13ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். யோவான் 13ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அந்த சமயத்தில் அவருடைய சீசரில் இயேசுவுக்கு அன்பானவனாய் இருந்த ஒருவன் இயேசுவின் மார்பிலே சாய்ந்து கொண்டிருந்தான். பாருங்க, இது எந்த டைம் அப்படின்னு பார்க்கும்போது மெமோரியல். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடைய அந்த கடைசி நாட்கள்ல சொல்லப்பட்ட வசனம் ரொம்ப தெளிவா எழுதுறார். அதாவது யோவானை பொறுத்த வரைக்கும் சிறப்பு என்னன்னா அவருதாங்கிறத கடைசியா தான் சொல்லுவார். இங்க எப்படி எழுதுறாருன்னா எழுதுறவரே அவருதான். அந்த சமயத்தில் அவருடைய சீஷரில் இயேசுவுக்கு அன்பாய் இருந்த ஒருவன். எந்த அளவுக்கு இந்த வார்த்தை கொஞ்சம் முக்கியத்துவப்படுத்தலான்னு பாருங்க. இயேசு கிறிஸ்துக்கு எல்லாருமே தான் பிடிக்கும். ஆனா பர்டிகுலரா யோவான் இந்த ஒரு விஷயத்தை எழுதுறாருன்னா ஏதோ சம்திங் ஸ்பெஷல் அப்போஸ்தலனாகிய யோவான் கிட்ட இருக்கிறத, எப்படி பேதுருகிட்ட இருக்கிறத நம்முடைய ஆண்டவர் பார்த்தாரோ அதே போல இவர்கிட்ட இருக்கு. இவங்களும் பேதுருவும் யோவானும் ரொம்ப க்ளோஸ். அந்த மெமோரியல்ல கூட நம்முடைய ஆண்டவர் சொல்லுவார், உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் அப்படிங்கும் போது ஆப்போசிட்ல உட்காந்து ரெண்டு பேரும் செய்கை காமிச்சுக்குவாங்க. யாருன்னு நீ கேளும்பாரு பேதுரு. உடனே யோவான் கேட்பார், ஆண்டவரே நானா? அப்படியே ஒவ்வொருத்தரா கேட்கும்போது யூதாசும் கேட்பார்,
ஆமா நீதான் என்னோட கூட தாளத்துல கையிடுறவன் தான் எனக்கு காட்டி கொடுப்பான்னு ஓப்பனா சொல்லுவார். சோ இயேசு கிறிஸ்துவோடைய மார்புல இன்னும் சொல்ல போனா 12 அப்போஸ்தலர்கள்ல ஒரு செல்ல பிள்ளையா யார் இருந்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, நம்ம பாடத்தை பார்க்கக்கூடிய நம்முடைய நிருபங்களை இப்ப படிக்கக்கூடிய நிருபத்தை எழுதுன அப்போஸ்தலனாகிய யோவான். இப்ப நேரடியா நம்முடைய கான்செப்ட்ல வந்துடலாம். ஒரு அறிமுகம் பார்த்துட்டோம், யார் அப்போஸ்தலனாகிய யோவான். இவர் குறித்து ஒரு நீண்ட அறிமுகம் தேவைப்படாது, ஏன்னா நிறைய பாடங்கள் சகோதரர்கள் கற்றுக் கொடுத்திருக்காங்க. ஒரு சின்ன அறிமுகம் பார்த்திருக்கோம். அதே போல இவர் எழுதின புஸ்தகங்கள் பார்க்கிறோம். சுவிசேஷத்துல ஒன்னு எழுதியிருக்காரு, யோவான் நிருபம், 1 யோவான், 2 யோவான், 3 யோவான், அப்புறம் ரெவலேஷன் புஸ்தகம் எழுதியிருக்காருன்னு பார்க்கிறோம். இப்ப நம்ம பார்க்கக்கூடிய இந்த 2 யோவான், இந்த புஸ்தகத்துடைய நோக்கம் என்ன? நேரடியா அந்த ஒரு விஷயத்துக்குள்ளே போயிடலாம். இந்த புஸ்தகத்தை ஏன் அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, the purpose of the letter என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, false teachers and deceivers within the church, இவங்களை இன்னும் சொல்ல போனா கள்ள போதகர்கள், கள்ள சகோதரர்கள் சபைக்குள்ள இருந்திருக்கிறாங்க. இவர்களை குறித்த ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை, ஒரு வார்னிங்க அப்போஸ்தலனாகிய யோவான் சபைக்கு அங்க கொடுக்கறத பாக்குறோம். சோ சபைக்குன்னு சொல்றதை விட அம்மாளுக்கும் அம்மாளுடைய பிள்ளைகளுக்கும் அவர் கொடுக்கிறாருன்னு பார்க்கும். ரெண்டுமே ஒண்ணுதான். அது எப்படி அப்படிங்கறத பார்க்கலாம். சோ இந்த புஸ்தகத்துடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம மனசுல ஒரு கேள்வி வந்தா ஒரே பதில் தான். கள்ள சகோதரர்களையும் கள்ள போதகர்களும் சபைக்குள்ள இருக்கும்போது அவர்களை குறித்த ஒரு எச்சரிப்பின் விழிப்புணர்வின் சத்தத்தை 2 யோவான் நிருபம் நமக்கு இடுது அப்படிங்கிறத நம்ம கவனிக்கும். இன்னொரு ஸ்பெஷல் இந்த புஸ்தகத்தை குறித்து சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பைபிள்ல எழுதின புதிய ஏற்பாட்டு புஸ்தகத்திலேயே ரொம்பவும் ஷார்டஸ்ட் லெட்டர், ரொம்ப சின்ன புஸ்தகம், கிரேக்க மொழியில ரொம்ப சின்ன புஸ்தகம். இன்னும் சொல்ல போனா 300 வார்த்தைகள் மாத்திரம் அடங்கின புஸ்தகம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம பாடத்துல பார்க்கக்கூடிய 2 யோவானும் சரி, அதுக்கு ஈக்குவலா நம்ம அடுத்ததா பாடம் பார்க்க போறோம் 3 யோவான் புஸ்தகம். இந்த 2 புஸ்தகமே வந்து பாத்தீங்கன்னா கிரேக்க வடிவில் அவங்க எழுதும் போது புதிய ஏற்பாடுல இருக்கிறதுலயே ரொம்ப ஷார்டஸ்ட் புக்கு. இன்னும் சொல்ல போனா ஒரு சிங்கிள் பேஜ்ல ஒரு சின்ன ஒரு போயம் எழுதுற மாதிரி இந்த லெட்டர்ல இருக்கிறத நம்ம கவனிக்கும். நம்ம பைபிள்ல கூட நீங்க கவனிச்சீங்கன்னா பாத்தீங்கன்னா ரொம்ப எளிமையா இருக்கும். ஒரு 13-14 வசனங்கள் தான் இருக்கும். சோ எப்போ அப்போஸ்தலனாகிய யோவான் இந்த நிருபத்தை எழுதியிருக்க கூடும் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சரியான காலத்தை நம்மளால சொல்ல முடியல. தோராயமாக கிபி 90-95 நம்ம பாக்குறோம். ரெவலேஷன் AD 96 பாக்குறோம். அதுக்கு கொஞ்சம் முன்பாக இந்த நிருபங்களை கட்டாயமாக அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதியிருக்குன்னு பார்க்கணும். சோ இப்ப நம்ம ஒரு அறிமுகத்தை செட் பண்ணிட்டோம். இந்த அறிமுகத்தோடு கூட இப்ப நேரடியா அப்போஸ்தலனாகிய யோவானுடைய ரைட்டிங் ஸ்டைல், அவர் நமக்கு என்ன சொல்ல வர்றாரு நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? பிலமோன்ல பார்க்கும்போது பவுல் ஒவ்வொரு வார்த்தைகளும் ஒவ்வொரு சத்தியங்களை மறைச்சிருந்தார். இப்போ பவுல் அப்படிங்கிற சகோதரர் அப்படியே கொஞ்சம் மறந்துட்டு இப்ப அப்போஸ்தலனாகிய யோவான் அவருடைய ரைட்டிங் ஸ்டைல், அவர் என்ன நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் அப்படிங்கறதான் நம்ம ஒவ்வொரு வசனங்களா பார்க்க போறோம். சோ முதல் வசனம், ஆக்சுவலா முதல் 2 வசனங்களை நம்ம ஒட்டுக்கா வாசிச்சாதான் ஒரு கான்செப்டே பிடிக்க முடியும். சோ நம்ம ஒவ்வொரு வசனமா வாசிக்கலாம். வாசிச்ச பிறகு அதுல இருக்கக்கூடிய உண்மையான கருப்பொருள் என்னங்கிறத கவனிக்கலாம். சோ முதல்ல நம்ம வாசிக்கிற வசனம் 2 யோவான் இருக்கக்கூடிய முதல் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 2 யோவான் 1:1 வசனம். நமக்குள் நிலை நிற்கிறதும் என்றென்றைக்கும் நம்மோடு இருப்பதும் ஆகிய சத்தியத்தின் நிமித்தம் நான் மாத்திரமல்ல, சத்தியத்தை அறிந்திருக்கிற யாவரும் சத்தியத்தின்படி நேசித்திருக்கிறவளும். பாருங்க, இந்த முதல் வசனம் வந்து வாசிக்கும் போதே ஒரு கொஞ்சம் புரியாத சில கருத்துக்கள் சொல்ற மாதிரி அப்படியே நீண்டுட்டே போறதை கவனிக்கும். ஏன்னா பவுலுடைய ஸ்டைல் நம்ம பார்க்கும்போது டைரக்டா அட்ரஸ் பண்ணுவார், இன்னாருக்கு எழுதுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இங்க அறிமுகமே வந்து பாத்தீங்கன்னா இங்க எங்கேயுமே வந்து பாத்தீங்கன்னா அவரை குறிச்சு முதல்ல எழுதவே இல்லை. எப்படி எழுதுறார்? நமக்குள் நிலை நிற்கிறதும் என்றென்றைக்கும் நம்மோடு இருப்பதும் ஆகிய சத்தியத்தின் நிமித்தம், முதல்ல சத்தியத்தை கொண்டு வந்துடுறார். சத்தியத்தின் நிமித்தம் நான் மாத்திரம் அல்ல, சத்தியத்தை அறிந்திருக்கிற யாவரும் சத்தியத்தின்படி நேசித்திருக்கிறவளும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்றார். படிக்கலாம் 2ஆம் வசனம். தெரிந்து கொள்ளப்பட்டவளும் ஆகிய அம்மாளுக்கும் அவளுடைய பிள்ளைகளுக்கும் மூப்பனாகிய நான் எழுதுகிறதாவது. பாருங்க, ஒரு வித்தியாசமான ஒரு ஐடென்டிட்டிய அப்போஸ்தலனாகிய யோவான் இந்த 2 வசனங்களை கொடுக்கிறார்.
முதல்ல நம்ம பார்க்கிறோம், சத்தியம்ங்கிற வார்த்தையை அடிக்கடி சொல்றார். அது எவ்வளவு முறை சொல்றாருங்கிறது கூட நம்ம பார்க்கலாம். அடுத்து சொல்றார், பவுலுடைய செயல் வந்து பாத்தீங்கன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறதாவதுன்னு சொல்லுவார். பட் யோவானுடைய ஸ்டைல் கொஞ்சம் மாறுபடுது. அப்போஸ்தலன்கிற அந்த ஒரு விஷயத்தை கிளைம் பண்ணல அவர். அதுக்கு பதிலாக என்ன எழுதுறாருன்னா, மூப்பனாகிய நான் எழுதுகிறதாவதுங்கிறார். சோ எங்க முதல் வார்த்தை நம்ம பாக்குறோம், எல்டர் அப்படிங்கக்கூடிய ஒரு வார்த்தையை அவர் பயன்படுத்துறாரு. எல்டர்ஸ் இருக்கு, அவர் வந்து ஒரு சிங்குலர்ல சொல்றார். சோ இங்க நல்லா நம்ம கவனிக்கிறோம், ஏன் அவர் தன்னை அப்போஸ்தலன்னு காமிச்சு கொள்ளாம தன்னை ஒரு மூப்பர் அல்லது ஒரு மூத்த சகோதரர் அப்படின்னு நாங்க சொல்றாருன்னா, கட்டாயமாக அந்த காலத்துல, இந்த நிருபம் எழுதக்கூடிய காலத்துல எல்லா அப்போஸ்தலர்களும் ஆல்மோஸ்ட் மறிச்சிட்டாங்க. எக்ஸப்ட் யாரை தவிரன்னா அப்போஸ்தலனாகி யோவானை தவிர. சோ இந்த தருணத்துல தன் அப்போஸ்தலன்னு சொல்லி ஒரு ஐடென்டிட்டி கிரியேட் பண்ற அளவுக்கு அவர் இல்ல. அவர் எல்லா பக்கம் ரொம்ப ஃபேமஸா இருந்திருக்கார். தான் ஒரு மூத்த சகோதரன் சத்தியத்துல அப்படிங்கறத மாத்திரம் அவர் என்ன பண்றாருன்னா அங்க அட்ரஸ் பண்றதை நம்ம கவனிக்கிறோம், அன்புக்குரிய சகோதர சகோதரி. சோ நம்ம கூட நல்லா நம்ம பாக்குறோம். இங்க இன்னொரு ஒரு வார்த்தையும் சொல்றார். அவர் சத்தியத்தை சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு மூப்பர் அல்லது மூத்த சகோதரர் மாத்திரம் இல்ல, அவர் இன்னொரு வார்த்தை கூட அவர் பயன்படுத்துறாரு. அந்த மூப்பர் அப்படிங்கிற வார்த்தை கூட நம்ம எப்படியும் புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆதி காலத்துல இருக்கக்கூடிய எல்லா சகோதரர்களும் இறந்துட்டாங்க. அவர் ரொம்ப சந்தோஷமா சொல்றார், ரொம்ப வயசான காலத்துல உங்க கூட ஊழியம் பண்ண தேவன் அனுமதிச்ச ஒரு வயசான ஒரு மூத்த சகோதரர் அப்படின்னு நம்ம சொல்றோம், ஒரு மூப்பர் எழுதுறன்ற. சோ ரொம்ப வயசானவரா இருக்கிறேன் அப்படிங்கறத கூட அவர் ரொம்ப சந்தோஷமா, எங்கேயுமே தன்னுடைய அத்தாரிட்டியை கிளைம் பண்ணாம ரொம்ப எளிமையா அவர் எழுதுறத நம்ம கவனிக்கிறோம், அன்புக்குரிய சகோதர சொல்லி. இப்ப அடுத்த கேள்வி, நீங்க மனசுல பதில் சொல்லிக்கோங்க. முதலாம் சபையின் தூதன் எழுதின ஒரு நிருபத்தை இதுக்கு முன்னாடி பார்த்தோம். முதலாம் சபையின் தூதன் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்போஸ்தலனாகிய பவுல். அவர் எழுதின நிருபம், பிலமோனுக்கு எழுதின நிருபத்தை நம்ம பார்த்தோம். சோ அன்பார்ச்சுனேட்லி ஆர் ஃபார்ச்சுனேட்லி தேவன் கொடுக்கிற ஒரு கிருபை, இன்னைக்கு நம்ம பார்க்கிற 2வது நிருபம், 2ஆம் கால சபையின் தூதன் நமக்கு சத்திய தூத இந்த 2 யோவான் அப்படிங்கக்கூடிய இந்த நிருபத்திலிருந்து கொடுக்க தேவன் சித்தமா இருக்காரு, அன்புக்குரிய சகோதர சகோதரி. இப்ப நம்ம அப்போஸ்தலனாகிய யோவானை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அப்போஸ்தலனாகிய யோவானை குறிச்சு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்லியிருக்கார் அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும். சோ எங்க சொல்லியிருக்கார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2ஆம் சபையின் தூதனை பத்தி எங்க சொல்லியிருக்காரோ அங்கதான். சோ எங்க அப்படின்னு பார்க்கும்போது நம்ம வெளிப்படுத்தல் விசேஷத்துல வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 8வது வசனம். வெளிப்படுத்துதல் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். சிமிர்னா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், முந்தினவரும் பிந்தினவரும் மரித்திருந்து பிழைத்தவருமானவர் சொல்லுகிறதாவது. பாருங்க, சிமிர்னா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், நமக்கு தெரியும் எபேசு சபையின் தூதன் அப்போஸ்தலனாகிய பவுல், சிமிர்னா சபையின் தூதன் அப்போஸ்தலனாகிய யோவான். இங்க அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு நீ என்ன எழுதணும் அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து ஆரம்பிக்கிறார். நமக்கு தெரியும் 2ஆம் கால சபைக்கே ஒரு பெரிய ஒரு தூணா இருந்து அவங்களுக்கு தேவையான எல்லாத்தையும், ஆக்சுவலா அந்த 2ஆம் சபையின் காலம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நல்லா தெரியும். இங்க யோவான் வாழ்ற காலப்பகுதியிலிருந்து கிட்டத்தட்ட கிபி 300க்கு மேல போகும். ஆனா யோவான் கிபி 100 மறிச்சிடுறார். ஆனா அவர் எழுதின சத்தியங்கள் எப்படி இன்னைக்கு நம்ம பாக்குறோம் இல்லைங்களா? 7ஆம் சபையின் தூதன் 1916 மறிச்சிட்டார். ஆனா 7ஆம் சபையின் பீரியட் வந்து பாத்தீங்கன்னா 1874 இருந்து இன்ன வரைக்கும் 2022 வரைக்கும் 7ஆம் கால சபைன்னு சொல்றோம். நம்மள நிறைய பேருக்கு கேள்வி கூட இருந்திருக்கலாம் இதுக்கு முன்பாக. 7ஆம் சபையின் தூதன்னா 7ஆம் சபையின் காலத்துல அவர் இருக்கணுமே. அவர் 7ஆம் சபையின் காலத்துல முதல் ஒரு ஏறக்குறைய ஒரு 42 வருஷத்துலயே அவர் வாழ்க்கையை முடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் இன்னும் உலகம் 150 வருஷம் போயிடுச்சு அப்படின்னு கூட கேட்கலாம். ஒருவேளை யாராவது கேட்கலாம். அவர்களுக்கு தேவன் இன்டைரக்டா என்ன பதில் இங்க மறைச்சு வச்சிருக்காருன்னா அப்போஸ்தலனாகிய யோவான் மூலமா தான். நம்ம பாக்குறோம், முதலாம் கால சபை AD 70லயே முடியுது. கிபி 70க்கு அப்புறம் 2ஆம் கால சபைன்னு சொல்றோம். இப்ப 2ஆம் கால சபையின் தூதன் தேவன் அங்கீகாரம் கொடுத்திருக்கார், அப்போஸ்தலனாகிய யோவான். ஆனா அப்போஸ்தலனாகிய யோவான்
கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷங்களுக்குள்ள இறந்துடுறார் அந்த காலப்பகுதியிலேயே. கிபி 100 அல்லது அதை விட கொஞ்சம் தள்ளி போயிருக்கலாம், அதுக்குள்ளேயே மறிச்சிடுறாரு. ஆனா நீங்க சபையின் சரித்திரம் பாடங்களை நீங்க ரெஃபர் பண்ணீங்கன்னா 2ஆம் கால சபை கிட்டத்தட்ட 313 வரைக்கும் போகும், கிபி 313 வரைக்கும். அப்ப எப்படி 100ல மறிச்சு அப்போஸ்தலனாகிய யோவான் 313 வரைக்கும் இருக்கிற சபைக்கு தூதன் ஆவார் அப்படின்னா, இங்கதான் தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, அந்த சபைக்கு என்ன வேணுமோ அத ஆல்ரெடி அப்போஸ்தலனாகிய யோவான் செஞ்சு வச்சுட்டு தான் தன்னுடைய கோர்ஸே அங்க முடிக்கிறார். அன்புக்குரிய சகோதர சொல்லி தேவன் சும்மா அதை அனுமதிக்கல. அதே போலதான் 7ஆம் கால சபையை குறிச்சு கூட ஒருவேளை நம்ம மத்தியில கேள்விகள் இருந்தால் கூட 7ஆம் கால சபைக்கு தேவையான அனைத்து சத்தியங்களும் தேவன் 7ஆம் கால சபையின் தூதல் மூலமாக முன்னாடியே எழுதி வச்சிடுறார். ஈவன் இன்னைக்கு அவரு மறிச்சு இன்னைக்கு அவர் உயிரோடு இல்லைன்னா கூட நம்ம விசுவாசிக்கிறோம், எல்லா தூதர்களுமே மகிமையில் இருந்து இந்த காரியங்களை நமக்கு விளங்க பண்றாங்க. இன்னைக்கு அப்போஸ்தலனாகிய யோவான் இந்த காரியங்களை விளங்க பண்றார். எப்படி? தான் எழுதின இந்த நிருபத்தை தான் மகிமையில இருக்கும் பொழுது அவருடைய பிள்ளைகளுக்கு என்ன பண்றாருன்னா அவர் சொல்றார். இன்னும் ரொம்ப விசேஷமான ஒரு ஆச்சரியம் என்னன்னா, நம்ம 7ஆம் கால சபையினாவே ரொம்ப ஸ்பெஷல். எல்லா தூதர்கள் எழுதின சத்தியங்களுமே நமக்கு புரியும். காரணம், இந்த கடைசி நாட்கள்ல எல்லாத்தையும் தேவன் வெளியரங்கமாக்குறார். சோ இங்க நம்ம வரலாம். 2ஆம் கால சபையின் தூதனுக்கு என்ன தேவன் சொன்னார் அப்படின்னு பார்க்கும் பொழுது அப்போஸ்தலனாகிய யோவான் அங்க நம்ம பார்க்கிறோம். அநேக பாடுகள் படுவீங்க, நிறைய உபத்திரவங்கள் இருக்குன்னு பார்த்தோம். அதுல ஸ்பெஷலா இந்த 2ஆம் கால சபையில என்ன எழுதுறாருன்னா, இந்த 2ஆம் கால சபையின் பீரியட் which may need more love than doctrine. ஆக்சுவலா இந்த 2ஆம் கால சபையில சத்தியம் முக்கியம்தான், அதே போல சத்தியத்தை காட்டிலும் அதிக அன்பு தேவை. சோ இங்க அப்போஸ்தலனாகிய யோவான் நீங்க எடுத்தீங்கன்னா அவர் சத்தியத்தையே ஸ்ட்ராங்கா சொல்ற மாதிரி இருக்கும், அதே டைம்ல அன்பையும் சொல்லுவார். எப்படி அப்படின்னு பார்க்கும்போது பாருங்க, இந்த 2 கால சபை எடுத்துக்கங்க, எபேசு, சிமர்னா. நம்ம எபேசுல படிக்கும்போது, நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய், உன் பேரில் எனக்கு குறை உண்டும்பார். ஆனா 2ஆம் கால சபையின் தூதன் அப்போஸ்தலனாகிய யோவான் டாக்டரினை எழுதிட்டே இருப்பார். அதான் 2ஆம் கால சபைக்கு பார்க்கிறோம் டாக்டரின். அந்த டாக்டரினோடு கூட 1ஆம் கால சபையிலிருந்து எது டிராவல் ஆகுது அதிகமான்னு பாத்தீங்கன்னா அன்பு. இன்னைக்கு கூட நம்ம பார்க்கிறோம் 7ஆம் கால சபையில சத்தியம் முக்கியம்தான், கற்றுக்கொண்ட சத்தியத்துல ஸ்ட்ராங்கா இருக்கணும், அதுல எந்த மாற்றம் இல்லை. ஆனால் நாம் ஸ்ட்ராங்கா இருக்கிற விஷயம் அன்புல இருக்கணும் அப்படிங்கிறத எங்க அப்போஸ்தலனாகிய யோவான் 2 கான்செப்ட்லயும் சொல்றார். சத்தியத்திலயும் ஸ்ட்ராங்கா இருக்கார், அதுல எங்கேயுமே மாற்றம் கொடுக்கல. அதே போல அன்புல, அதனாலதான் சொல்றார் இயேசுவுக்கு அன்பா இருந்த சீஷன். நம்ம போன பிலமோன் ஸ்டடீஸ்ல கூட பார்த்தோம். அப்போஸ்தலனாகிய யோவான்ங்கிற பேருக்கு என்ன அர்த்தம்னா த கிரேஸ் ஆஃப் ஜகோவா, தேவனுடைய கிருபைன்னு அர்த்தம். நாம் 7ஆம் கால சபையில இந்த யோவான் வகுப்பாராதான் இருக்கிறோம், அன்புக்குரிய சகோதர சபை. சோ ஏன் இந்த 2ஆம் கால சபையில அவர் டாக்டரினை குறிச்சும் அதிகமா எழுதுறார் இந்த காலப்பகுதியில அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆக்சுவலா அந்த நாட்கள்ல கிரேக்க தத்துவ ஞானிகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஓன் கருத்துக்களை அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. நிறைய கருத்துக்கள் அங்க வந்து மாற்றப்பட்டுச்சு ஆதிகால சபையில் இருந்த சத்தியங்கள். என்ன விசேஷமா அப்போஸ்தலனாகிய யோவான் எதை அதிகமா சொல்லி இருப்பார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவுடைய ஆதியில் இருந்த நிலைமையும், அதே போல அவர் 1ஆம் வருகையில எப்படி வந்திருக்கார் அப்படிங்கிற இந்த நிலைமையும், இன்னும் ஒரு படி போய் தேவனுடைய கிருபையில அவர் வெளிப்படுத்தல் விசேஷத்துல அவர் மகிமையில எப்படி வந்திருக்கிறார் அப்படிங்கிற கான்செப்டையும், இந்த 3 நிலைமைகளையும் தேவன் ஸ்பெஷலா யாருக்குதான் சொல்லி கொடுத்தார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெளிப்படுத்தினார் பாத்தீங்கன்னா அப்போஸ்தலனாகிய யோவான். நீங்க அவருடைய நிருபங்கள், அவருடைய எழுத்துக்கள் வாசிச்சீங்கன்னா அவர் தேவனுடைய குமாரன் அப்படிங்கறதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா எழுதுவார். ஏன்னா இந்த ஐடென்டிட்டி ஆதிகால சபையில நிறைய தருணங்கள்ல மறைக்கப்பட்டுச்சு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நல்லா நம்ம கவனிக்கலாம். இயேசு கிறிஸ்துவுடைய இந்த ஐடென்டிட்டி ஆதிகால சபையில மறைக்கப்பட்டுச்சு. இவர் தேவனுடைய குமாரன்கிற கான்செப்ட் எங்க மறைக்கப்பட்டுச்சு. இது ஒருபோதும் தொலைக்கப்படக்கூடாது. இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நம்ம அந்தி கிறிஸ்து பாடம் எடுக்கிறோம், மன்னிக்கும் திரித்துவம் பாடம் எடுக்கிறோம். பிதாவும் குமாரனும் வேறங்கிறத யார் நமக்கு சொல்லி கொடுக்குறா? யார் அந்த ஐடென்டிட்டியை சொல்லி கொடுக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா அப்போஸ்தலனாகிய யோவான் தான். தேவனுடைய கிருபையில்
அதே போல ஆண்டவருடைய முன்னிலைமை, அவர் ஆதியில எப்படி இருந்தார் அப்படிங்கிற கான்செப்டையும் அவருடைய ஐடென்டிட்டியும் ரொம்ப தெளிவா யார் எழுதுறாங்கன்னா அப்போஸ்தலனாகிய யோவான், இவருடைய ரைட்டிங் ஸ்டைல்ல. அது மாத்திரம் இல்ல, இயேசு கிறிஸ்துவோடைய ரேன்சம் கான்செப்ட கூட, அவர் இந்த பூமியில வந்து ரேன்சம் கொடுத்தார் அப்படிங்கிற இந்த விஷயத்த கூட அதிகமா ஸ்ட்ரெஸ் பண்ணக்கூடிய இந்த எழுத்துக்கள் யார் எழுதியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்போஸ்தலனாகிய யோவான். நம்ம பாக்குறோம், மெய்யான தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய அவருடைய குமாரனையும் விசுவாசிக்கிறதே நித்திய ஜீவன் பார்க்கணும். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடையும்படிக்கு இவ்வளவாய் அவரை தந்தி உலகத்தில் அன்பு கூர்ந்தார் பார்க்கிறோம். இந்த வசனங்கள்லாம் யார் எழுதுனது? இந்த இயேசு கிறிஸ்துடைய ஐடென்டிட்டி ஒருபோதும் மாற்றப்படக்கூடாது, அவர் நமக்காக ஈடுபலி கொடுக்க வந்தாருங்கிற இந்த கான்செப்ட ரொம்ப தெளிவா எழுதினவர் தான் இந்த வசனத்தின்படி சொல்லணும்னா மூப்பனாகிய யோவான் பார்க்கிறோம். அதனாலதான் அந்த வசனங்களை பார்க்கும்போது சத்தியத்தின்படி நேசிக்கிறவளும் அப்படின்னு எழுதுறாங்க. சரி, இந்த நிருபம் யார அட்ரஸ் பண்ணி எழுதுறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் அருமையா ஒரு வாசகம் கொடுக்கிறார். தெரிந்து கொள்ளப்பட்டவளும் ஆகிய அம்மாளுக்கு அவருடைய பிள்ளைக்கும் எழுதுகிறது ஆகுதுன்னு பார்க்கிறோம். சோ இங்க நம்ம பார்க்கிறோம், யார் அந்த அம்மாள்? யாரோ ஒரு சகோதரி, கட்டாயமாக ஆதிகால சபையில ஏதோ ஒரு சகோதரிக்கு இந்த நிருபத்தை அவர் எழுதியிருக்கணும். ஆனா தேவன் இங்க ரெண்டு பர்பஸ் பண்றாரு. எப்படி பிலமோனுக்கு எழுதும் போது அது பிலமோனுக்கு மாத்திரம் இல்ல நமக்கும் அப்படிங்கிற மாதிரி, இந்த அம்மாளுக்கு அப்படிங்கக்கூடிய இந்த அம்மாளுங்கிற சகோதரி அவங்க ஒரு அன்னோன் லேடி, அவங்க யாருன்னு தெரியல. பட் அவங்களுக்கும் அவருடைய பிள்ளைகளுக்கும் சத்தியத்துல கரெக்டா நீங்க இருங்கன்னு ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை அவர் இடுறார். கட்டாயமாக இந்த அம்மாள் ஆதிகால சபையில ஒரு சகோதரியா இருந்திருக்கணும். அந்த சகோதரிக்கும் நிறைய பிள்ளைகள் இருந்திருக்கணும். மேபி இவர்கள் சத்தியத்துல கொண்டு வந்த பிள்ளைகளா இருக்கலாம், அல்லது மாம்சீக பிரகாரமாகவே அவருடைய பிள்ளைகளா இருக்கலாம். எது எப்படியோ அவர்களுக்கு ஒரு எச்சரிப்பின் சத்தமா நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க அப்படிங்கக்கூடிய ஒரு ஆழமான கருத்தை அவர் எழுதுறத பாக்குறோம். இன்னொரு கோணம், பிரதர் இது அம்மாளுக்கு தானே, இது எப்படி நமக்கு பொருந்தும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆங்கிலத்துல த சூசன் லேடின்னு இருக்கும். அதனுடைய கிரேக்க வார்த்தையெல்லாம் போய் நம்ம பார்க்கும் பொழுது அப்படியே ஒரு அடையாளமா நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இங்க கூட இயேசு கிறிஸ்துடைய மணவாட்டி யாருதான் அப்படின்னு பாத்தீங்கன்னா த சூசன் லேடி தான். இங்க நாம எல்லாரும் கிறிஸ்துடைய மணவாட்டின்னு பாக்குறோம். சோ இந்த மணவாட்டி வகுப்பாருக்கும் அவர்களுடைய பிள்ளைகளுக்கும் சத்தியத்தில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரர்களுக்கும் அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதுற நிருபமா நம்ம இதை படிக்கிறோம். இந்த ஒவ்வொரு வசனமே பர்டிகுலரா இந்த பாடம் கேட்கிற, தியானிக்கிற, பேசுற நமக்கு தான் அன்புக்குரிய சகோதர சகோதரி. நம்ம அங்க வந்து எந்த ஒரு பின்னணியும் தேவன் கொடுக்கல. அவங்க யாரு, அட்லீஸ்ட் பிலமோன்ல படிக்கும் போதாவது ஒனேசிமும் யாருங்கிற ஒரு ஐடென்டிட்டி இருந்துச்சு. இங்க எந்த ஐடென்டிட்டியும் இல்ல. ஏன் இந்த தெரிந்து கொள்ளப்பட்ட அம்மாளுங்கிறவங்க ஒரு காமனான லேடின்னு எடுத்துக்காம சபையில இருக்கிற எல்லா விசுவாசிகள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னா, சில கிரேக்க பதம் என்னதான் சொல்லுதுன்னா அந்த காங்கிரிகேஷன் இருக்கக்கூடிய எல்லா விசுவாசிகளுக்கும் எழுதுகிறது ஆகுதுங்கிற மாதிரிதான் அதனுடைய பதம் வருது. சோ அதை எப்படி நம்ம கன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதே நிருபத்துல 13ஆம் வசனத்துல ஒரு காரியம் சொல்றாரு, படிக்கலாம். 2 யோவான் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். தெரிந்து கொள்ளப்பட்ட உம்முடைய சகோதரியின் பிள்ளைகள் உமக்கு வாழ்த்துகள் சொல்லுகிறார்கள். ஆமீன். பாருங்க, இங்க வந்து யோவான் எழுதுறாரு, இங்கேயோ இந்த நிருபம் எழுதுறாரு. பவுலுடைய ஸ்டைல் என்னன்னா ஒவ்வொரு சகோதரி பேரா சொன்னார். நம்ம பாக்குறோம், லூக்கா, எப்பாப்பிரா அப்படின்னு நிறைய வார்த்தைகள் சொன்னார். ஆனா இங்க யோவான் இந்த நிருபத்தை முடிக்கும் போது பாருங்க, ஆரம்பத்திலையும் ஒரு புரியாத ஒரு வார்த்தையை பயன்படுத்துறார். நமக்கு தான் புரியல, அவருக்கு புரிஞ்சிருக்கு. அதே போல முடிக்கும் போதும் அதே வார்த்தையை ரிப்பீட் பண்றார். இங்க என்ன சொல்றாருன்னா, தெரிந்து கொள்ளப்பட்ட உம்முடைய சகோதரியின் பிள்ளைகள் உமக்கு வாழ்த்துக்கள் சொல்றாங்க. ஒருவேளை இத நேரடியான லெட்டர், இது வந்து அப்படியே லிட்டரலா பார்த்தா கூட அம்மாள்னு ஒரு சகோதரி இருக்கிறாங்க, அவங்களுக்கு சில பிள்ளைகள் இருந்திருக்கிறாங்க, அவருக்கு நிருபம் எழுதுறார். ஓகே. அதே போல யோவான் என்ன சொல்றாருன்னா, இங்க உன்னுடைய சகோதரி இருக்கிறாங்க ஆவிக்குரிய ரீதியில, அவரும் அவருடைய பிள்ளைகளும் உங்களுக்கு என்ன பண்றாங்கன்னா வாழ்த்துக்கள் சொல்றாங்கன்னு எழுதுறாரு. இத ரெண்டையுமே நம்ம எப்படி பார்க்கலாம் ஒரு அடையாள அர்த்தமானா, ஒரு சபைக்கு நிருபம் எழுதுறார், முடிக்கும் போது என்ன சொல்றாருன்னா
இங்க என் கூட இருக்கக்கூடிய சபையின் பிள்ளைகள் உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்றாங்க. நம்ம எல்லாரும் ஒருத்தங்க தான், நம்ம எல்லாரும் கிறிஸ்துவின் சரீரம், த பாடி ஆஃப் கிரைஸ்ட்ங்கிற கான்செப்ட இந்த நிருபத்துல அவர் சொல்றார். அன்புக்குரிய சகோதர சகோதரி, ஏன்னா ஒரு நேரடியான சகோதரி அப்படிங்கிற பின்னணியை காட்டிலும் ஒரு ஆவிக்குரிய அர்த்தமா நம்ம பார்க்கும்போது சபையின் பிள்ளைகளுக்கு எழுதுறார். முடிக்கும் போது சபையின் பிள்ளைகள் உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்றாங்கன்னு முடிக்கிறார். சோ இப்ப நம்ம அந்த முதல் வசனத்தை கவனிக்கும் போது அன்புக்குரிய சகோதர சகோதரி நம்ம பாக்குறோம், ஒரு தெளிவான வார்த்தையை அவர் உபயோகப்படுத்துறார். எப்படி எல்லாருமே நம்ம கிறிஸ்துவின் சரீரம், நம்ம எல்லாம் ஒண்ணு அப்படிங்கிற விஷயத்த எப்படி அவர் கன்ஃபார்ம் பண்றார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல் வார்த்தை, இந்த நிருபத்தினுடைய முதல் வார்த்தை நாம எல்லாம் ஒண்ணுன்றார். பாருங்க, இன்னைக்கு பாடம் கேட்கக்கூடிய நீங்க எங்கேயோ இருக்கீங்க, பாடம் பேசக்கூடிய அடியன் எங்கேயோ இருக்கிற, இன்னும் அநேக சகோதரர்கள் எங்கேயோ இருக்கிறாங்க. ஆனா நாம எல்லாம் ஒண்ணு அப்படிங்கிற இந்த கான்செப்ட எப்படி நம்ம சொல்ல முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுக்குதான் யோவான் சொல்றார், நமக்குள் நிலை நிற்கிறதும் என்றென்றைக்கும் நம்மோடு இருப்பதுமாகிய சத்தியம். அப்ப இன்னைக்கு உலகமெங்கும் தேவனுடைய பிள்ளைகள் இருக்காங்க, நம்ம எல்லாம் ஒரே கிறிஸ்தவ சகோதர சகோதரிகள் இன்னைக்கு நம்ம சொல்றோம். நம்முடைய சகோதரர்கள் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லா நாடுகள்லயும் இருக்கிறாங்க, எல்லா ஊர்களையும் இருக்கிறாங்கன்னு சொல்றோம். எப்படி சொல்றோம்? எப்படி அவர்கள் நம்முடைய சகோதரன் சொல்றோம்? அவங்க எல்லாம் இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறாங்க அதனால நம்முடைய சகோதரர்கள் சொல்றோமானா இல்ல. இன்னைக்கு உலக கிறிஸ்தவர்கள் கூட இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறதுன்னு சொல்றாங்க. அப்போ இன்னைக்கு நாம் விசுவாசிக்கிறதும் ஒரே சத்தியம், மற்ற இடங்கள் இருக்கக்கூடிய எல்லா சகோதரர்களும் விசுவாசிக்கிறது ஒரே சத்தியம். இந்த சத்தியம் தான் இன்னைக்கு நாம், நம்மை அப்படிங்கக்கூடிய இந்த வார்த்தையை நமக்கு கொண்டு வந்திருக்கு. டக்குன்னு நமக்கு ஏதோ ஒண்ணுன்னா உடனே போன் அடிக்கிறோம் நம்முடைய எக்லீஷியால இருக்கிற பிரதருக்கு. எப்படி அடிக்கிறோம்? யார் அவரு? அவரு நம்மளும் ரத்த சொந்தமா? இல்ல. அவரை தெரியுமா? தெரியாது. அவருடைய ஃபேமிலி பின்னணி எதுவுமே தெரியாது. ஆனா அவர் நம்முடைய சகோதரன். எப்படி? அதை யோவான் முன்னமே கத்துக் கொடுத்துட்டார். கத்துக் கொடுத்ததான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். சத்தியம் ஆக்சுவலா முதல் நீங்க ஒரு 4 வசன பகுதிகளை நீங்க கவனிச்சீங்கன்னா 5 முறை சத்தியம்ங்கிற வார்த்தையை அவர் பயன்படுத்துறார். அப்புறம் அவருடைய இந்த புஸ்தகம் எழுதனுடைய அதீத நோக்கமே நம்ம கவனிக்கும் போது அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, ட்ரூத், சத்தியம்தான். சத்தியம் நம்ம ஒன்னா சேர்த்திருக்கு. சத்தியத்தின் நிமித்தமா இன்னும் அநேக பிள்ளைகள் இருக்கிறாங்க. நம்ம எல்லாருக்கும் அப்போஸ்தலனாகிய யோவான் என்ன எழுதுறார் அப்படிங்கறதுதான் இந்த நிருபத்துல மறைஞ்சிருக்கு. ஏன் நமக்கு கூட நிறைய எச்சரிப்பு கொடுக்குறார். அந்த அம்மாளை குறிச்சு சொல்லும் போது கூட நம்ம அடுத்த வாரம் ரொம்ப டீட்டெயிலா பார்க்க போறோம். இந்த வாரம் அறிமுகம் தான். அந்த அம்மாளை குறிச்சு கூட சொல்லும் போது கூட whom I love in truth, நான் சத்தியத்தின்படி நான் நேசிக்கிறவளாகிய அம்மாளுக்கு எழுதுகிறதாவதுன்றார். அப்போ அப்போஸ்தலனாகிய யோவான் இன்னைக்கு நம்மளை நேசிக்கிறாரா இல்லையா அப்படிங்கறத எதை வச்சு கன்ஃபார்ம் பண்ண முடியும்னா, அவர் பிலீவ் பண்ண அதே ட்ரூத் இன்னைக்கு நம்ம பிலீவ் பண்றோமா? அவர் சொல்லி கொடுத்த அதே சத்தியம் இன்னைக்கு நம்ம சொல்றோமா, விசுவாசிக்கிறோமா? அந்தி கிறிஸ்து யார்? இயேசு கிறிஸ்துவோடைய ஐடென்டிட்டி என்ன? நாம் எல்லாம் ஒரே சரீரம், கிறிஸ்துவோடைய சக சரீர அங்கங்கள் அப்படிங்கிற கான்செப்ட். இங்க நான் சத்தியத்தின்படி நேசிக்கிறேன்னு சொல்றாரு. இங்க வெறும் சத்தியம் சத்தியம் டாக்டரின் 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 அப்படிங்கிற விஷயத்தை தான் போக்கஸ் பண்றாருன்னா இல்ல. உண்மையான சத்தியத்தை கேட்டு அந்த சத்தியத்துக்கு ஏற்ற கிரியை காமிக்கக்கூடிய அம்மாளே உங்களுக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு எழுதுறார். அப்ப இந்த நிருபம் நமக்கு தான் எழுதுறார் அப்படிங்கிறத நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இந்த சர்ச்சுடைய காங்கிரிகேஷன் தான் அந்த நிருபம் எழுதுறார். நாம் மெய்யான சத்தியத்தை முதல்ல ஏத்துக்கிட்டோமா? எந்த சத்தியங்கள் காலத்துக்கு ஏற்ற சத்தியங்கள் வரும்போது உடனே ஏத்துக்கணும். அந்த சத்தியத்துக்கு ஏற்ற குணாதிசயங்கள் நாம காமிக்கும் போதுதான் அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதுற இந்த வார்த்தை நமக்கு நேரடியா பொருந்தும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பவுல் இருந்த காலத்திலேயே நிறைய பேர் இந்த சத்தியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காம அவங்க செய்கைகள் செஞ்சுட்டு இருந்தாங்க. இத எச்சரிப்பா நம்ம பாக்குறோம். எங்க பாக்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிக்கலாம். 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கெட்டு போகிறவர்களுக்குள்ளே அநீதியினால் உண்டாகும் சகலவித வஞ்சகத்தோடும் இருக்கும். ரட்சிக்கப்படத்தக்கதாய் சத்தியத்தின் மேலுள்ள அன்பை அவர்கள் அங்கீகரியாமற் போனபடியால் அப்படி நடக்கும். பாருங்க, கெட்டு போகிறவர்களுக்குள்ளே அநீதியினால் உண்டாயும் சகலவித வஞ்சகத்தோடு இருக்கும்.
ஏன் அப்படி ஒரு அநீதி வஞ்சகம் அவங்களுக்குள்ள நடக்குது அப்படிங்கிறாருன்னா தெளிவா சொல்றார். நாம ரட்சிக்கப்படணும்னா இல்லைங்களா, பெயர் சபையில சொல்ற மாதிரி இல்ல, சத்தியத்தின் அடிப்படையில் சொல்லுவோம். நாம் கிறிஸ்துவுடைய சரீரமா சபையா போகணும் அப்படின்னா இந்த மெயின் விஷயம் அவர் சொல்றார், சத்தியத்தின் மேலுள்ள அன்பை. ஒருவேளை ஒருத்தர் சொல்லலாம், பிரதர் நான் அன்பா இருக்கிறேன், நான் அன்பு காமிக்கிறேன் அப்படின்னு சொன்னா முதல் கேள்வி, அவர் எந்த அன்பை காமிக்கிறார்? நிறைய அன்பு இருக்கு பைபிள்ல, ஃபீலியா, அகாப்பே, நிறைய இருக்கு. எங்க அப்போஸ்தலனாகிய யோவான் தெளிவா சொல்றார், அன்பு எங்க வரணும்? முதல்ல ஒரு சகோதரன் மேல அன்பு வர்றதுக்கு முன்னாடி தேவன் கொடுக்கிற சத்தியத்தின் மேல அன்பு வரணும். அந்த சத்தியத்தின் மேல உள்ள அன்பு தான் அப்படியே சகோதரனுக்கு போகணும். கரெக்டா இல்லைங்களா? இல்ல நான் நேரடியா சகோதரனை நேசிக்கிறேன் அப்படின்னு முடிவு பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்த கேள்வி, யார் எனக்கு சகோதரன்? கரெக்டா இல்லைங்களா? இன்னைக்கு பெயர் சபையில் இருக்கிறவங்க கூட தான் ஒரு சகோதரன் நமக்கு. நான் அவர் மேல அன்பு செலுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆவிக்குரிய ஓட்டத்தை விட்டு போக முடியுமா? இங்க நம்ம நல்லா கவனிக்கிறோம். ஒருவேளை நம்முடைய குடும்பங்கள கூட நம்முடைய சத்தியத்தில் இல்லாம இருக்கலாம். எங்க அன்பு அப்படிங்கிற பாயிண்ட் வரும்போது ரொம்ப ப்ரையாரிட்டி எது கொடுக்குறான்னா முதல்ல சத்தியத்தின் மேலுள்ள அன்பு. அப்போ இயேசு கிறிஸ்து கிட்ட ஒரு முறை வந்து கேட்டாங்க, உம்முடைய தாயும் உன்னுடைய சகோதரனும் உங்களை என்ன பண்ணாங்க, பார்க்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு நிஜமாவே இயேசு கிறிஸ்துவுக்கு அவங்க அம்மா மேலேயும் அன்பு இருந்துச்சு, இல்லைன்னு மறுக்கவே முடியாது. ஏன்னா கடைசியா சிலுவையில் அவர் சொன்னார். அதே போல அவருடைய சகோதரன் மேலேயும் அவருக்கு அன்பு இருந்துச்சு, அதுல எந்த மாற்றம் இல்லை. ஆனாலும் ஒரு கேள்வி கேட்டார் சீஷர்களை பார்த்து, யார் எனக்கு சகோதரன், யார் எனக்கு தாய்? யார் ஒருவர் தேவனுடைய சித்தத்தை இந்த பூமியில செய்யறாங்களோ சத்தியத்தின் அடிப்படையில, அவர்கள் தான் என்னுடைய குடும்பம் தான். சோ இங்க ஏன் தெசலோனிக்கர்ல இப்படி ஒரு சம்பவம் நெகட்டிவா நடக்குது அப்படின்னா, அவர்கள் சத்தியத்தின் மேலுள்ள அன்பை அங்கீகரியாமல் போனபடியினால அப்படி நடக்குதுன்றார். நீங்க அப்படியே சபையின் சரித்திரம் எடுத்து பாருங்க. முதலாம் கால சபையில அங்க நிறைய அன்பு சத்தியங்கள் இருந்துச்சு. இரண்டாம் கால சபை ஆரம்ப காலத்திலேயே சத்தியம் அங்க மங்க ஆரம்பிச்சது, நிறைய கலப்படங்கள் வர ஆரம்பிச்சது. இத யோவான் சுதாரிச்சார், தன்னுடைய நிருபங்கள்ல தெளிவா சொன்னார். அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து போனார்களே, ஆனாலும் நம்முடையவர்கள் இல்லைன்னு சொல்லி சத்தியம் அந்தி கிறிஸ்து யார் அப்படிங்கிற பாயிண்ட எழுதிட்டே வந்தார். இன்னைக்கு அந்த சபையின் சத்தியங்கள் அப்படியே கடந்து 7ஆம் கால சபை வரைக்கும் வந்திருக்கு சபையின் சரித்திரத்துல. இன்னைக்கும் யோவான் கொடுக்கிற எச்சரிப்பு என்னன்னா, யார் நம்முடைய சகோதரர்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது, யாரெல்லாம் அப்போஸ்தலருடைய சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு அதை விசுவாசிக்கிறார்களோ எல்லாரும் சகோதரர்கள். முதல்ல நம்ம சகோதரர்களை நேசிக்கிறதுக்கு முன்னாடி சத்தியத்தை நேசிச்சு அந்த சத்தியத்தின்படி சகோதரர்களை நேசிக்கணும் அப்படிங்கிறத பாக்குறோம். ஏன்னா 7ஆம் கால சபையில வெளிச்சம் வந்துச்சு. அதுக்கு நடுவில் இருக்கிற கால சபையில் நீங்க பாத்தீங்கன்னா இந்த சத்தியம் கொஞ்சம் மங்க ஆரம்பிச்சதுன்னு பாக்குறோம். சோ அப்பதான் பெயர் சபைகள் வந்து கம்ப்ளீட்டா மெய்யான சபைக்குள்ள ஆக்கிரமிப்பு பண்ணிட்டாங்க. அங்க எது உண்மை எது பொய்னே அங்க பெரிய போராட்டமா இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு ரொம்ப தெளிவா இருக்கு, யார் பெயர் சபையின் பிள்ளைகள், யார் சத்தியத்தில் இருக்கிற பிள்ளைகள் தெரியும். இப்ப அன்பு செலுத்தணும். முதல்ல சத்தியத்தின் மேல, முன்னாடியே பார்த்த மாதிரி லவ் அண்ட் ட்ரூத், சத்தியத்தின் மேல அன்பு இருக்கணும், அதுக்கப்புறம் சகோதரன் மேல. சோ இந்த முதல் வசனங்களுக்கு கூட நம்முடைய மூத்த சகோதரர் அவருடைய கமெண்ட்ரியில கூட சில விளக்கங்கள் கொடுக்கும்போது அவர் என்ன எழுதுறாருன்னா, த எபிசல் வாஸ் ரிட்டன் டு எ பிரைவேட் இண்டிவிஜுவல். ஒரு தனிப்பட்ட ஒரு சகோதரிக்கு தான் இந்த நிருபம் எழுதியிருக்கிறாங்க. வாட் இஸ் ட்ரூ ஆஃப் ஒன் இண்டிவிஜுவல், ஹவவர், அது வந்து உண்மையா இருந்தாலுமே would be true of a number of individuals in the Church of Christ. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கிறிஸ்துவின் சபையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தனிப்பட்ட சகோதரி சகோதரனுக்கும் இந்த நிருபம் எழுதப்படுது. காரணம், அவர் வந்து யாரோ ஒரு சகோதரிக்கு எழுதியிருக்கார். அந்த சகோதரி யாரு? அவங்களும் 1,44,000 ஒருத்தங்க. இன்னைக்கு இந்த நிருபம் படிக்கிறோம், நம்மளும் யாரு? நம்மளும் அதுல ஒரு ஆள். அதான் சொல்றார், சின்ஸ் we are member of the body அப்படிங்கிறார். சோ கிறிஸ்துவுடைய சரீரத்துல ஒரு அங்கன்னு சொல்லிட்டு முதல் வார்த்தை அவரு கொடுக்கக்கூடிய விளக்கம் த எல்டர் அப்படிங்கிற வார்த்தை சொல்லிட்டு அதுக்கு விளக்கம் கொடுக்கிறார். மூப்பனாகி நான் அப்படிங்கிற வார்த்தை. ஜான் வாஸ் an apostle, but to be such he must be recognized as an elder in the church. அதாவது அவர் வந்து அப்போஸ்தலன் தான். ஆக்சுவலா 3
யோவான்ல அவர் சொல்லுவார், ஒரு காலப்பகுதியில அப்போஸ்தலனாகிய யோவானுடைய சத்தியங்கள் கான்செப்டே சபையில மறுக்கப்பட்டிருக்கு சில சபைகள்ல. அது அடுத்த நிருபத்துல நம்ம பாக்குறோம், அந்த விஷயத்தை சொல்றார். சோ அண்ட் டு த எலெக்ட் லேடி அப்படின்னு பார்க்கும்போது a letter from John to a private individual, நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி அது கிறிஸ்துவின் சபைக்கு நேரடியா பொருந்ததுன்னு பாக்குறோம். அம்மாளுங்கிறவங்க வேற யாருமே இல்ல, அவங்க சபையில ஒரு ஆள். இங்க அநேக அம்மாள் இருக்கிறோம், நம்ம எல்லாருக்குமே இது எழுதுட்டார். சோ முதல் விஷயம், நாம அம்மாளா இருக்கணும் அப்படின்னா இந்த முதல் 2 வசனத்துல என்ன கத்துக்கிறோம்னா, ட்ரூத், சத்தியத்துல இருக்கணும், சத்தியத்தின்படி நேசிக்கணும். அப்படி யாரெல்லாம் சத்தியத்திலிருந்து சத்தியத்தின்படி நேசிக்கிறோமோ அவங்கதான் அம்மாள். அவங்களுக்கு நம்முடைய மூத்த சகோதரனாகிய நம்முடைய ஒரு கிராண்ட் ஃபாதர் ஸ்தானத்திலிருந்து அப்போஸ்தலனாகிய யோவான் கொடுக்கக்கூடிய அறிவுரைகள் தான் இந்த புஸ்தகம் முழுக்க இருக்கு. சோ ஒரு அருமையான ஒரு முன் அறிமுகம் இந்த பாடத்துக்கு நம்ம செட் பண்ணியிருக்கிறோம். இன்னொரு வசனங்கள் பார்த்து இன்னைக்கு பாடத்தை நம்ம நிறைவு பண்ணலாம். சோ அடுத்து 3ஆம் வசனம் அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு அன்பின் வாழ்த்துக்கள் சொல்றாரு. வாசிக்கலாம். 2 யோவான் 1ஆம் அதிகாரம் 3வது வசனம். 2 யோவான் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். பிதாவாகிய தேவனாலும் பிதாவின் குமாரனாயிருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் சத்தியத்தோடும் அன்போடு கூட உங்களோடு இருப்பதாக. பாருங்க அன்புக்குரிய சகோதரர்களே, நீங்க உடனே ஒப்பிட்டு பார்த்துக்குங்க. பவுல் பிலமோனுக்கு எழுதும் போது நமக்கு தெரியும் பிதாவாகிய தேவன், அதுக்கெல்லாம் விளக்கங்கள் பார்த்துட்டோம். தேவன் இந்த வார்த்தையை ஒவ்வொரு முறையும் சொல்லும் போது நமக்கு உணர்வோடு இருக்கணும். அது இந்த மாற்றம் இல்லை. அப்பா, அப்புறம் அப்பா நமக்காக கொடுத்த அவருடைய பையன், அதுல எந்த மாற்றம் இல்லை. அடுத்து சொல்றார் பவுல் சொன்ன மாதிரி கிருபை, இவரும் உணர்ந்திருக்கார் நாம எல்லாம் இருக்கிறது தேவனுடைய கிருபை. இன்னும் சொல்ல போனா இவருடைய பேருக்கு அர்த்தமே கிருபை. அடுத்து சொல்றார், ஏன்னா இதுக்கு ரொம்ப விளக்கம் பார்க்க தேவையில்லை, கடந்த பாடங்களே நம்ம டீட்டெயிலா பார்த்துட்டோம். அடுத்து இரக்கம் சமாதானம். பவுல் பிலமோனுக்கு எழுதும் போது கிருபையும் சமாதானம் தான் சொல்லியிருப்பார். ஆனா சில நிருபங்கள், பவுலுடைய நிருபங்களை எடுத்து பாத்தீங்கன்னா இரக்கம் அப்படிங்கிற வார்த்தையை அவர் பயன்படுத்தியிருப்பார். ஸோ இது மூணுமே ஒரு காமனான ஒரு வார்த்தை அந்த காலத்துல அப்போஸ்தலர்கள் பயன்படுத்தியிருக்காங்க. பட் அப்போஸ்தலனாகிய யோவான் இங்க இன்னும் 2 வார்த்தை சொல்றாரு. இதுதான் இந்த அறிமுக பாடத்துடைய லெசன்னே நீங்க எடுத்துக்கலாம். ஈஸியா அவரே சொல்லி கொடுக்கிறார். சத்தியத்தோடும் அன்போடும் கூட உங்களோடு இருப்பதாக. சோ இங்க 2 வார்த்தையை பயன்படுத்துறார். அன்புக்குரிய சகோதர சகோதரி, இந்த முதல் பாடத்துல முதல் கிளாஸ்ல நமக்கு என்ன லெசன்னா 2 வார்த்தை தான். ஒண்ணு சத்தியம், இன்னொன்னு அன்பு. அதான் சொல்றார், சத்தியத்தோடும் கூட அன்போ இருப்பதாகன்றார். சோ இங்க முதல் வசனத்துல அவரு சொல்லக்கூடிய காரியம் சத்தியத்தின் நிமித்தம் அப்படின்னு சொல்லி, சத்தியத்தின் நிமித்தமாக நான் நேசித்தவளும் அப்படிங்கிற சொல்லுவார். த லவ் இன் ட்ரூத், சத்தியத்தை எந்த அளவுக்கு நம்ம நேசிக்கிறோம், இது முதல் கேள்வி நமக்கு. 2வது 3ஆம் வசனத்தின் அடிப்படையில பார்க்கும்போது ட்ரூத் இன் லவ், அன்புல எந்த அளவுக்கு சத்தியம் இருக்கு பாருங்க. 2மே ஒரே வார்த்தையா இருக்கும், நீங்க நல்லா புரிஞ்சுக்குங்க. இது 2 தான் இன்னைக்கு லெசன். ஃபர்ஸ்ட் சொல்றார் லவ் இன் ட்ரூத், சத்தியத்துல எந்த அளவுக்கு ட்ரூத்ல எந்த அளவுக்கு அன்பு இருக்கு. அடுத்து ரிவர்ஸா சொல்றாரு, லவ்ல எந்த அளவுக்கு சத்தியம் இருக்கு. ரொம்ப எளிமையா நம்ம சொல்லணும்னு பாத்தீங்கன்னா, முதல்ல நமக்கு சத்தியம்னா என்னன்னு தெரியணும். இதையும் எழுதினவர் யார் தான் பாத்தீங்கன்னா, ஆச்சரியமே இல்ல, யோவான். அவருடைய சுவிசேஷத்துல எழுதுறார். நம்ம பேசிக் கிளாஸ்ல பாக்கணும் இல்லைங்களா, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். எது சத்தியம்? உம்முடைய வசனமே சத்தியம். அப்போ இங்க யோவான் 2 விஷயத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றார். ஒண்ணு, நம்ம முதல்ல நமக்கு சத்தியம்னா என்னன்னு தெரியணும். சத்தியம் வேற எதுவுமே இல்லை, அவருடைய வசனம் தான். அப்படி அந்த வசனத்துல சொல்லக்கூடிய சத்தியங்கள் கேட்கும் போது, உதாரணத்துக்கு இந்த மாதிரி பாடங்கள் சகோதரர்கள் எடுக்கும் போது நமக்கு அது மேல எந்த அளவுக்கு வாஞ்சை இருக்கு. அந்த வாஞ்சை சத்தியத்தில் இருக்கும்போது நம்ம சில செய்கைகள் செய்வோம், கிரியைகள் செய்வோம். இந்த கிரியை அன்புங்கிற பார்வையில செய்வோம். அந்த கிரியையில கூட ட்ரூத் எந்த அளவுக்கு இருக்கு. நம்ம ஒரு சகோதரனுக்கு உதவி பண்றோம், நம்ம ஒரு சகோதரிக்கு உதவி பண்றோம்னா அது சத்தியத்தின் அடிப்படையில் இருக்கணும். நான் சத்தியத்துல ஸ்ட்ராங்கா இருப்பேன், ஆனா அன்பு காமிக்க மாட்டேன் அப்படின்னு அர்த்தம். சத்தியத்திலேயே ஸ்ட்ராங்கா இருக்கணும், சத்தியம் சொல்றபடியான அன்பு, அந்த அகாப்பே அன்பை எப்பொழுதும் காமிக்கணும். நமக்கு 2மே முக்கியம் அப்படிங்கிறத இந்த முதல் 3 வசனத்துல அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்றார். சோ ரொம்ப ரொம்ப சிம்பிளா நம்ம ரீகால் பண்ணலாம்.
நிருபம் எழுதினது அப்போஸ்தலனாகிய யோவான். பைபிள்ல இருக்கிற ஷார்டஸ்ட் லெட்டர் நியூ டெஸ்டமெண்ட்ல. இந்த நிருபத்துல அவர் கொடுக்கக்கூடிய எச்சரிப்பு என்னன்னா, தவறான உபதேசம் பண்ணக்கூடிய கள்ள போதகர்களுக்கு எதிரா சில வார்னிங் நம்ம கொடுக்குறாரு. நீங்களா எச்சரிப்பா இருங்கன்ட்டு. எச்சரிப்பா இருக்கிறதுல எப்படி நம்ம கரெக்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரெண்டு விஷயம். நமக்குள்ள சத்தியம் இருக்கணும் முதல்ல, அந்த சத்தியத்துக்கேற்ற அன்பும் இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த முதல் 3 வசனத்துல அப்போஸ்தலனாகிய யோவான் நமக்கு சொல்றார். சோ அதனாலதான் சொல்லும் போது நமக்குள் அப்படிங்கிற வார்த்தையை ஆரம்பிச்சார். இன்னைக்கு நாம எல்லாம் ஒண்ணு, த பாடி ஆஃப் கிரைஸ்ட் அப்படின்னா எப்படி? முதல்ல சத்தியம் தான் நம்மளை இணைச்சது. இப்ப சத்தியத்தோடு கூட அந்த அன்பு நம்ம அடுத்த லெவலுக்கு கொண்டு போகுதுன்னு பார்ப்போம். சோ இதை தொடர்ந்து யோவான் அடுத்து என்ன எழுத வரார், அவர் என்ன சபைக்கு சொல்ல வரார் அப்படிங்கிறது கூட வரக்கூடிய வாரங்களை நம்ம தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தேவன் தாமே இந்த வாரம் கேட்ட இந்த வசனங்களை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தருவாரார். ஆமென்.